மனிதனுக்குரிய ஏற்கனவு தேங்காயும் சில பழ வகைகளும், அனைத்து பழ வகைகளிலும் ஒரே நேரத்தில் சில பழ வகைகள் சாப்பிடலாம். அடுத்ததாக வறுக்காதது, சுடாதது, பிளைன் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொட்டைப்பருப்புகள். கொட்டைப்பருப்புகள் என்றால் பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு, முந்திரி பருப்பு. இந்த 4 பருப்புகளும் தேவையான அளவு ஒவ்வொன்றிலும் 2, 3, 4 ஒவ்வொன்றிலும் சாப்பிட்டு விட்டு பல வகைகளில் 2, 3 பல வகைகளும் சாப்பிடலாம். அதான் மனித உணவு. பச்சை காய்கள் சைவ விலங்குக்குரிய ஏற்கனவு. முளை வந்த தானியங்கள் தானியங்கள் அனைத்துமே அரிசி, பயிர் வகைகள் எல்லாமே பறவைகள், அணில், எலிகளுக்குரிய இயற்கை உணவு. அதனால் நம்ம தேங்காய், பழ வகைகள், அப்புறம் பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு, முந்திரி பழ வகைகளே நாம் மாற்றி மாற்றி 3 வேளையோ 2 வேளையோ 1 வேளையோ சாப்பிடுவது உயர்வு. அதற்கு மேல் உங்களால் முடியவில்லை என்றால் பச்சை காய்கள், முளை வந்த தானியங்கள், பச்சை இலைகள், கீரைகள் இதுவும் பச்சையாக சாப்பிடலாம். அவர்களும் சாப்பிடலாம். அதில் மருந்தடிச்சு இருக்குதுன்னா நீங்கள் பச்சை தண்ணியில் கழுவிட்டு சாப்பிடலாம். நீங்கள் சமையல் பண்ணாலும் அந்த வேதியியல் மருந்து, நச்சு பொருள், கெமிக்கல் பாய்சன் நீங்கள் சமைச்சாலும் போகாதுன்னு முந்தையே உணவு குறித்த அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கழுவினாலும் இருக்கும், சமைத்தாலும் அந்த வேதியியல் நஞ்சு அந்த தானியத்தில், காய்கறி, கீரை போகவே போகாது. அதனால் நீங்கள் நஞ்சு உள்ள, வேதியியல் நஞ்சு உள்ள காய்கறி, கீரையோ சமைச்சு சாப்பிட்றதுக்கு பதில் சமைக்காமல் சாப்பிட்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒரு நன்மை என்று நீங்கள் சொல்லலாம். அது நம்ம உடம்பே அந்த வேண்டாத அது உள்ள வேதியியல் மருந்தடிச்சதை பச்சையாக சாப்பிடும்போது அது வெளியேற்றிவிடும். நமது உடல் அற்புதமான மானிட உடல். தேவையில்லாத நச்சுகளை அது தானாகவே வேறு வழியாகவோ, மலம் வழியாகவோ, சிறுநீர் வழியாகவோ வெளியேற்றிவிடும். சமைத்து சாப்பிடும்போது தான் அது வெளியேற்றுவதும் சிக்கல். நம்ம அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். மருந்தடிக்காததுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லது. கிடைக்காட்டா பச்சையாக சாப்பிடலாம். பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு, 2வது வேணால் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு சாப்பிடலாம்.